السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما من مؤمن إلا وله حبابان يسعد منه عمله ويرزقه منه رزقه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நம் தேவைகள், நம் பெற்றோர், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்தில நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கினா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித இனத்தை படைத்து அதில் உயர்தரமான உன்னதமான படைப்பாக இந்த சமுதாயத்தை ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். இந்த சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் தவக்குல், இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையை கொண்டு தவக்குல் வையுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இரணத்தை விஸ்தீரணப்படுத்துகிறேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். யார் அவன் மீது தவக்குல் வைக்கின்றோமோ அவர்களுக்கு அவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே ரிஸ்க் பற்றி ஒரு ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய உலகத்துல நாம் சம்பாதிப்பதை கொண்டுதான், நாம் முதலீடு செய்வதை கொண்டுதான் எங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கின்றது என்பதாக பெருமக்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்வது என்னவென்று சொன்னால், பொருளாதாரம், உணவுகள் மட்டும் ரிஸ்க் அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் பொருள் இருந்தால் நமக்கு ரிஸ்க், பணம் இருந்தால் நமக்கு ரிஸ்க், உணவு வகைகள் இருந்தால் ரிஸ்க் என்பதாக. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான்,
எல்லாமே ரிசுக்கு தான். மனிதர்கள் எதையெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ அது அனைத்தும் ரிசுக்கு என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. காதில் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் அனைத்தும் ரிசுக்கு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனைவி நமக்கு கொடுத்த ரிசுக், கணவன் நமக்கு கொடுத்த ரிசுக், பிள்ளைகள் நமக்கு கொடுத்த ரிசுக், தந்தைகள் நமக்கு கொடுத்த ரிசுக் என்பதாக பெருமக்களே நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. ஆகவே ஒரு சில துளிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இதுதான் ரிசுக் என்பதாக ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி மக்கள் முடங்கிவிட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். எனவே எந்த ரிசுக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானோ அந்த ரிசுக் விஸ்தீரணமாக வேண்டும் என்று சொன்னால் எண்ணின் புறத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், தவக்குல் வைக்க வேண்டும். தவக்குல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதை செய்தாலும் அதிலே விஸ்தீரணம் என்பது எதிர்பார்க்க முடியாது என்பதை பெருமக்களே குர்ஆன் தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மதீனத்து மண்ணிலே எனக்கு இறைவா ஷஹாதத்தை கொடு என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தருணத்திலே அவர்களுக்கு மதீனத்து மண்ணிலே மௌத்தை கொடுத்தார். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், எனக்கு நான் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பதும் அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரிசுக் என்பதாக சொல்லுவார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பியது மரணம் கூட எனக்கு ரிசுக் என்பதை பெருமக்களே சஹாபா பெருமக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் மேற்கூறிய வசனத்திலே, மேல் சொன்ன வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், ரிசுக் என் புறத்தில் கொண்டுதான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அமாமின் தாபத்தின் பின்னர் இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா, உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் பொறுப்பெடுத்தா மட்டும்தான் எல்லா உயிரினங்களுக்கும் ரிசுக்கு கிடைக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். வயஅலமு முஸ்தகர்ரஹா, மேலும் அல்லாஹ் சொல்லுவான், அறிந்து கொள்ளுங்கள் அவை வாழும் இடத்தையும், வமுஸ்தகர்ரஹா வமுஸ்தௌதாஹா, அவை அடங்கும் இடத்தையும் பெருமக்களே நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றேன். மனிதன் எவ்வளவு காலம் வாழ்வார்கள், எங்கே அடங்குவார்கள், எங்கே மரணம் வரும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன், அனைத்து விஷயங்களும் என்னுடைய புத்தகத்திலே, என்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஏடுகளில் பதிவு செய்யாத விஷயமே இல்லை என்பதாக பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல ஃபீ சித்தத்தி ஐயாமீன், உலகத்தை படைப்பதற்கு நாம் 6 நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. ஏன் 6 நாட்கள் தேவைப்பட்டது? பெருமக்களே, அல்லாஹ் கும் என்று சொன்னால் உலகம் உதித்துவிடும், கும் என்று சொன்னால் உலகம் உதித்துவிடும். அல்லாஹ்விற்கு 6 நாள் தேவையா என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல ஃபீ சித்தத்தி ஐயாமீன், 6 நாட்களை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம் உலகத்தை படைப்பதற்கு. வேறொரு இடத்திலே சொல்லுவான், கலக்கல் யௌம ஃபீ யௌமே, பூமியை படைப்பதற்கு 2 நாட்களை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்பதாக மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார். அர்பாத் ஐயாமீன், 4 நாட்களில் உலகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் நாம் சரி செய்து கொண்டோம் என்பதாக மற்றொரு இடத்திலே குர்ஆன் மாறுபட்ட கருத்தை கொண்டு ஒருமித்த முடிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அனைத்தும் எதற்காக வேண்டி என்று சொன்னால், புரிந்து ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவனுடைய என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே அவன் அறிவாற்றலை கொண்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், நிதானத்துடன் அவன் கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எடுத்த உடனேயே எல்லாம் செய்துவிட முடியாது என்பதை மனிதர்களுக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி நாம் புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு இடத்திலே அல்லாஹ் நான் 6 நாட்களில் வானத்தை படைத்தோம் என்பதாக சொல்லுகின்றான். மற்றொரு இடத்திலே 2 நாட்களில் பூமியை படைத்தோம் என்பதாக சொல்கின்றான். மற்றொரு இடத்திலே அர்பாத் ஐயாமின், அனைத்தையும் வாழ்வாதாரம் அனைத்தையும் சரி செய்வதற்கு நாம் 4 நாட்களை எடுத்துக்கொண்டோம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது என்று சொன்னால், மனிதர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எது நலவு
எது கெட்டது என்பதை புரிந்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற உலக விஷயங்களை நாம் படைத்தோம் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. எனவே தான் ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு இடத்திலே கவலையாக இருப்பார்களாம், அவருடைய சீடர்கள் கேட்பார்களாம், ஏன் இவ்வளவு கவலையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சி இபாதத் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தையை கிதாபிலே பதிவு செய்வார்கள், என்னை விட்டும் என்னுடைய ரிஸ்க் எங்கேயுமே சென்று விடாது, எனக்கு என்ன எழுதப்பட்டதோ அது கிடைக்காமல் என்ன ஆகாது, எனக்கு மௌத்து வந்துடாது. அப்புறம் எதுக்கு நீங்க அழுவுறீங்க? பெரிய ஆசிரியர், பெரிய மேதை, எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய தந்தை, நீங்கள் எதற்கு அழுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது என் ரிஸ்க் என்னை தேடி வரும், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தேடுவதற்குள்ள இபாதத்தை நான் தானே செய்ய வேண்டும். நான் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் முடிவெடுக்காமல் அதை செயலாற்றாமல் ரிஸ்க் என்னை தேடி வரும் என்ற கோணத்தில் மட்டும்தானே நானும் சரி என் உலகத்திலே வாழக்கூடிய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரிஸ்க் உன்னை தேடி வரும், அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்பதை நீ செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அந்த இபாதத்தை செய்ய முடியாமல் நான் என்ன செய்கிறேன், இயலாதவனாக ஆகிவிடுகின்றேனோ என்பதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக பெருமக்களே கிதாபிலே நாம் பதிவு செய்து பார்க்கின்றோம். அதே போன்று பெரும் பெரும் மேதைகள் ஹஸரத் இப்ராஹிம் அதுகம் ரஹீமுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றான், எது நமக்கு விதியாகிவிட்டதோ அது நிச்சயமாக கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எது நமக்கு தக்தீரில் எழுதிட்டானோ, இன்னைக்கு என்ன கிடைக்கும், ஜிம்மாவுக்கு பிறகு என்ன உணவு என்பதாக அல்லாஹ் தக்தீரில் எழுதிட்டானோ அதுதான் கிடைக்கும். நம்ம வீட்டில் அது உணவு சாப்பிடட்டாலும் சமைக்காவிட்டாலும் சரி அல்லாஹ் கொண்டுட்டு வந்து சேர்த்துடுவான். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அவங்க சொன்ன விஷயம். ஆனால் உங்கள் ஆயுள் ஒவ்வொரு நொடியும் வினாடியும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த உங்களுடைய உறுப்புகளை, உங்களுடைய நரம்புகளை வீணடித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு என்ன ரிஸ்க் கிடைக்கும், எனக்கு என்ன பொருளாதாரம் கிடைக்கும் என்ற அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என்பதை நினைத்து நான் கவலை கொள்கின்றேன் என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அதுகம் ரஹீமுல்லா அவர்கள் சொன்னதாக பெருமக்களே கிரந்தங்களிலே நாம் பார்க்கின்றோம். எனவே ரிஸ்க் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலே பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான ரிஸ்க் என்பது அல்லாஹ் சொல்கின்றான், நம்முடைய தக்தீரிலே நாம் படைப்பதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார். நாம உருவாகின பின்னாடி அல்லாஹ் எழுவல. நம்ம பிறந்த பின்னாடி அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்க் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எழுவல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனித இனம் படைப்பதற்கு முன்கூட்டியே அவருடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் எழுதி முடித்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை தேடுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில முயற்சிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதற்கான சிறு முயற்சிகள் மக்களிடத்திலே தேவைப்படுகின்றது. ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அந்த முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு தவக்குல், எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அந்த முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அதை முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்ல விரும்புவது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கை அல்லாஹ் எப்படி சம்பாதிக்க சொல்லி உங்களுடைய தக்தீரிலே எழுதி வைத்திருக்கின்றானோ அதை கொண்டு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். என்னுடைய ரிஸ்க்கு ஹலாலா நம்ம சம்பாதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகின்றது. எனக்கு நிறைய பணம் வரணும், எனக்கு பொருளாதாரம் என்ன நிறைய கொட்டணும், எனவே நான் ஹராமான முறையிலே சீக்கிரம் நான் என்ன செஞ்சிடணும், பணக்காரனாக ஆயிரணும், என்னட்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துடணும் என்பதாக இரண்டாவது புறத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் பொறுப்பில்லை. அல்லாஹ் சொல்லுவார், நான் பொறுப்பில்லை, நான் சொல்லுவது உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்கான சிறு முயற்சி உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதை சொன்ன இறைவன் குர்ஆனிலே பல வரலாறுகளை சொல்லி காண்பிக்கின்றான். மரியம் அலைஹி வஸல்லம், இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவர்கள் வணங்கக்கூடிய கடவுள் என்று சொல்வார்களே, ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த தாய், குழந்தையே இல்லை என்று சொன்னவர்கள், ஆண் துணை இல்லாமல் பிள்ளை பெற்றவர்கள், குர்ஆனிலே முழுக்க 6666 அத்தியாயம் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரே ஒரு பெண்மணி பெயரை மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். எந்த பெண்கள் பேரும் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையில இல்லை.
மரியம் என்ற ஒரே ஒரு பெயரை தான் வச்சிருக்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவ்வளவு கண்ணியமானவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கூட சொல்லுவார், ஒரு மரத்தடியில எந்த விதமான ஆள் துணையும் இல்லாமல் பிள்ளை பெற்று கிடக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈண்டெடுத்து விட்டார்கள். இரத்த போக்கில கிடைக்கின்றார்கள். எந்த உணவுகளுமே இல்லை, உணவுகள் இல்லை, எந்திரிக்க முடியல. ஒரு ஆற்று பகுதி பக்கத்துல மரம் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான், மரியமே நீங்கள் பக்கத்திலே உள்ள மரத்தை நீங்கள் கொண்டு உழும்புங்கள் என்பதாக சொல்லுவார். மரியம் சொல்லுவார்களாம், எனக்கு அந்த சக்தி இல்லை, நான் இரத்த போக்கிலே கிடைக்கின்றேன், எனக்கு அந்த சக்தி இல்லை, என்னுடைய உடம்பு துவண்டு விட்டது என்பதாக சொல்லும் பொழுது முயற்சி தேவை, சிறு முயற்சி தேவை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிப்பான். இந்த பேரிச்சம் கொலைகளை நீங்கள் உழுக்குங்கள், உங்களுக்கு தேவையான பக்குவமான பலன்கள் அந்த மரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஆக சரியான ரிஸ்க் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சிறு முயற்சிகள் தேவை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அந்த முயற்சி தான் தவக்குல், அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவது இபாதத், இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னா, இபாதத் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் மேல தவக்குல் வரும். இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்னுடைய தக்கத்தில் எழுதிட்டான், எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி, இது நோக்கம் இல்லை பெரியார்களே. எது கிடைக்குமோ அது கிடைக்கும், ஆனால் கிடைக்க வேண்டியதை நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் தெளிவாக பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது. நம்மை விட்டு தப்பிப்பது பெருமக்களே, நம்ம விட்டு போயிருச்சு, இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குமே, ஆஹா வந்துட்டோமே, ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். நம்மை விட்டும் தப்பிப்பது பெருமக்களே நமக்கானது அல்ல. குர்ஆன் சொல்லுகின்றது, உன்னை விட்டும் தப்பித்து உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது உனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நோக்கத்தை வைத்துத்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். எனவே நம்பிக்கையோடு சிறு முயற்சிகள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதை ரிஸ்கை நாம் பன்மடங்கு நாம் உயர்த்தி கொடுக்கின்றோம் என்பதாக பெருமக்களை குர்ஆன் சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், மனிதர்களுக்கு மனிதர்களுடைய பார்வையில பறவைகள் என்பது லேசானதாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் பறவைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட மனிதர்களுக்கு இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த தவக்குல் மக்களிடத்திலே மோமின்களிடத்திலே இருந்தது என்று சொன்னால் அவர்கள் தான் இறை நம்பிக்கைவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார். லவ் அன்னக்கும் ததவக்கலூன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன ஹக்க தவக்குலிஹி ரிஸ்கா கமா யர்சுகு தைர். நீங்க பறவையை பார்க்கலையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், பறவை உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கின்றது. அந்த பறவையை நீங்கள் நோட்டமிட்டு பாடுங்கள். காலையிலே தன்னுடைய கூட்டை விட்டு அது கிளம்பும் பொழுது வயிறு காலியோடு கிளம்புகின்றது. ஆனால் அதற்கு நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான் என்பதாக அதற்கு நம்பிக்கை இருக்கின்றது. மாலையில் அது வீடு திரும்பும் பொழுது கமா யர்சுகு தைர், கூடு திரும்பும் பொழுது அது வயிறு நிரம்ப வருகின்றது. இதுதான் பறவைக்கு உள்ள நம்பிக்கை அல்லாஹ் மீது. இந்த நம்பிக்கை கூட மக்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், எப்படி அவங்கள்ட்ட தவக்குல் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி அவர்கள் புரிய முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். பெருமக்களே, குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றான். பல இடங்கள் அல்லாஹ் பேசுறான். ஏறக்குறைய நம்ம சொன்னதை போன்று 30 ஜுஸுக்கள்லையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி பேசாத வரிகள் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபி பட்டத்தை கொடுக்கும் பொழுது இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, அல்லாஹ் சொல்லுவான் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னனி நான் தான் அல்லாஹ், என்னத்தான் நீங்க வணங்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கும் பொழுதே அவருடைய சம்பாஷணை செய்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், பேசியவன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்துட்டு அவங்கள விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரிஞ்சு போறாங்க. தன்னுடைய தாயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட தூரம் போகும் பொழுது தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு நிரப்பமான அமலாக இருக்கிறாங்க அந்த பெண்மணி. நிறமாசம் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணவர் ஒரு இடத்துல போகும் பொழுது வெயில், கடுமையான வெயில். இப்போ ஒரு மரத்தடியை நாடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நாடும் பொழுது இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொன்னானா, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ்,
அல்லாஹ் குர்ஆன்ல விரிவாக சொல்லி காமிக்கின்றான். இனி என்னத்தான் வணங்கணும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவியை பார்த்தாங்க. ஏன் மனைவி அமலா இருக்கிறாங்க, மாசமா இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னானா, என்னட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா, உன் மனைவி உன் பக்கத்தில் இருக்கிறாங்க, அப்போ என் மேலே உங்களுக்கு தவக்குள் இல்லை, என் மேலே உங்களுக்கு தவக்குள் இல்லை, மனைவியை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். பெருமக்களே, அல்லாஹ்வோட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மனைவி பக்கத்தில் என்ன மாசமா இருக்கிறாங்க, மனைவி இப்படி பார்க்குறாங்க, அதற்கு கூட அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு மேலே என் மேலே உங்களுக்கு தவக்குள் இல்லை, நம்பிக்கை இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு குச்சை கொடுத்தான், அசாவை கொடுத்தான். குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான் அந்த குச்சி என்னென்ன வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. வமாத்துல்க பியமீனிக யா மூசா, மூசாட்ட ஒரு குச்சி இருந்துச்சு. காலஹிய அசாய அத்தவக்கவு அலைஹா, அல்லாஹ் கேட்ட அந்த குச்சை வச்சு என்னப்பா செய்வா? காலஹிய அத்தவக்கவு அலைஹா வா ஹஷூபியா அலா கனமி, நான் என்ன செய்வேன், இலைகளை பறிப்பேன், என்னுடைய ஆடுகளுக்கு நடக்க முடியல அதை ஊண்டிட்டு போவேன், உன் குச்சி இருக்குதான் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான். இதுக்குதான் இந்த குச்சி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி மூசா சொன்னார். மாத்திருக்கு எமீனி மூசா காலஹிய அசாய அத்தவக்கவு அலைஹா வா ஹஷூபியா, நீண்ட ஆயத்து. இப்போ ஒரு நேரத்தில் அந்த குச்சியை கீழே போட சொன்னான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த குச்சியில என்ன வந்துட போகுது, கீழே போட்டாங்க. அப்ப அந்த குச்சி பாம்பாக மாறியது. பாம்பாக அந்த குச்சியை நாம் மாற்றி அமைத்தோம். யகூதி என்ன செஞ்சான், மூசாவை அழிக்கணும் என்பதாக எல்லா விஷயம் நிறைய மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து, பாம்பாட்டிகளை கூட்டிட்டு வந்து நிறைய பாம்புகளை விட்டான். குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே என்ன செஞ்சான், ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்பதாக அந்த அசாவை கீழே போட சொன்னா. மூசாக்கு தெரியல இந்த அசாவுல குச்சியில என்ன சக்தி இருக்குது என்பதாக தூக்கி போட்டாங்க. அது பெரிய பாம்பாக மாறியது என்பதாக குர்ஆன் சொல்லுது. இதான் தவக்குல், இதான் நம்பிக்கை. இதே குச்சியைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாறை மேல மனைவி இருக்கும் பொழுது ஒரு பாறை மேல அடிக்க சொன்னான். இந்த பாறையை என்ன செய்யறாரு, மூசா அடிக்கிறார். பாறை அடிச்ச பின்னாலே இந்த பாறை உடையுது. அந்த பாறை உடைந்த பின்னால் அந்த பாறைக்குள் இன்னொரு சிறு பாறையும் இருக்குது. அந்த பாறையும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு, நீங்க அந்த பாறையும் என்ன செய்ய அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையையும் என்ன செய்யறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க. அதற்குள்ள ஒரு சின்ன பாறை இருக்கு. அந்த பாறையும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த பாறையும் நீங்க என்ன செய்ய அடிச்சு உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையும் அடிச்சு உடைச்சாங்க. ஆக 3 பாறைகளை தன்னுடைய அசா குச்சியை வைத்து என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிச்சு உடைத்தார்கள். உடைக்கும் பொழுது அந்த 3வது பாறைக்குள்ள ஒரு புழுவு இருக்குது. அந்த புழுவு ஏதோ தன்னுடைய வாயில உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கு. ஹதீஸ்ல கிதாபுல எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய பாறையை உடைத்தார்கள். அதற்குள் ஒரு பாறை, சலாசத்துன், அதற்குள் 3வது ஒரு பாறை. 3வது பாறை உடைத்த பிறகு அந்த 3வது பாறைக்குள்ள ஒரு புழு இருக்குது. அந்த புழு என்ன செய்யுது, இது தனக்கு உள்ள ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இவருக்கு பெரிய ஆச்சரியம், துனியாவில் நடக்கும் பொழுதே எங்களுக்கு ரிஸ்க் கிடைக்க மாட்டேங்குது, அல்லாஹ் எங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேங்கிறான், எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. 3 பாறைகளை அடிச்சு 3வது பாறைக்குள்ள ஒரு புழு இருக்குது. அந்த புழு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இது எப்படி சாத்தியப்படும், எப்படி சாத்தியப்படும்? அல்லாஹ் சொன்னா, நாம் திரையை நாம் அவருக்கு அகற்றினோம். திரையை அகற்றினோம் அப்படின்னு சொன்னா புழு ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணித்தார்கள். இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்க வச்சான். அந்த புழு சொன்ன வார்த்தையை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள், எதுக்குருவன வலா இன்சானி, அந்த புழு பேசியதான் அற்பமான சொற்பமாக இருக்கக்கூடிய நான் ஒரு புழுவுதான், நான் ஒரு புழுவுதான், ஆனா அற்பமாக மக்கள் மத்தியில அற்பமாக கருதக்கூடிய என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சுட்டான், நினைச்சு ரிஸ்க் எனக்கு அளிக்கிறான். அல்லாஹ்வுக்கே சுப்ஹானல்லாஹ், புகழனைத்தும் என்பதாக சொன்னதான். மூசா அப்படியே என்ன செஞ்சாரு, ரொம்ப முயற்சி பண்ணி என்ன செஞ்சாரு, ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். புழு பேசுதே அப்படின்னு சொல்லி பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புழுவை கொண்டு என்ன செஞ்சான், அந்த மூசாவிற்கு பாடம் கற்றுக் கொடுத்தான். மற்றொரு இடத்துல அந்த புழு சொல்லிச்சான், சுபஹானல்லாஹ் மேம் வலதானி, அந்த புழு சொன்னதை அல்லாஹ் சொல்லி காமிப்பான், என் கண்ணை கொண்டு, எனக்கும் கண் இருக்குது,
எனக்கும் என்ன செய்து ஆகாரம் கிடைக்கும் என்பதை நினைத்து அல்லாஹ் என்ன செஞ்சான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவராசி ஒரு 3 மலைக்கு பகுதிக்குள்ள இருக்குது என்பதை கொண்டு ரிசுக்கு கொடுத்தானே சுபஹானல்லாஹ், அவனுக்கு தான் புகழனைத்தும் என்பதாக சொன்னதான். ஒய்யாடிப்பு மக்கான், நான் இருக்கிற இடத்தை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறானே, நான் இருக்கிற இடத்தை அறிஞ்சு எனக்கு உணவு கொடுக்கிறானே சுபஹானல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். வைஸ்மால் கலாம் அல்லாஹ், நாம் பேசுற சக்தி கூட அல்லாஹ்க்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்ப ரிசுக்கு எந்த புறத்துல நம்பிக்கை இருந்துச்சு, தவக்குள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்தவன் என்பதை எனக்கு விளங்கிய அல்லாஹ்வுக்கே சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பியை புழுகு ஓதியதை சொன்னதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு விட்டு அல்லாஹ்ட்ட இறையஞ்சி சொன்னார்களாம், நான் என் மனைவியை பார்த்தேன், எனக்கு தவக்குள் இருந்தது ரப்பே, இருந்தாலும் கூட அமலாக இருக்கக்கூடிய என் மனைவியுடைய நிலைமை என்னவென்று நான் அறியாமல் பார்த்து விட்டேன். எனவே நீ ரிசுக்காளி, கொடையாளி, நீ தான் உயர்ந்தவன் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக வர வேண்டும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பெருமக்களே ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ரிசுக்கு எங்கே இருந்து வருது, எப்படி வருது, எந்த விதமான கவலையும் இல்லை, எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு சிறு முயற்சி தேவை என்பதை குர்ஆன் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிக்கின்றது, தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. முயற்சி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, ரிசுக்கு கிடைக்கும். எப்படியும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எங்கிட்டாவது கொடுத்துருவான். அல்லாஹ் கொடுக்காமலா இருக்க மாட்டான். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா மௌலா, அல்லாஹ் சொல்வான், எதை எழுதி வைத்திருக்கின்றோமோ, உங்களுக்கு எதை எழுதி வைத்திருக்கின்றோமோ, குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அந்த அல்லாஹ்வுடைய ஏட்டில் எழுதப்பட்டது உங்களுக்கு கிடைச்சுதான் ஆகும். அது கிடைக்காம எங்கேயுமே போகாது. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தவக்குல் வேணும். அல்லாஹ் தவக்குல் என்ன செய்யறான், அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் முறையாக கரை சேர முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம 2வது நம்பர் வேலையை தான் பார்ப்போம். எப்படிடா பணம் வரும், எப்படிடா ஹராமான முறையில் பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம், இதை கொண்டு திடீர் பணக்காரன் ஆகிடலாம், திடீர் நம்ம கொடையாளி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த ரிசுக் இருக்குதே நான் கொடுத்த ரிசுக் இல்லை, நான் கொடுத்த ரிசுக் இல்லை, ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து நீங்களால் ஏற்படுத்தி கொண்டு அது ரிசுக், ரிசுக் என்று சொல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமக்களை சொல்லி காமிக்கின்றான். ஏன் அதிகமாக கொடுக்க வேண்டியதுதானே பெருமக்களை, அல்லாஹ் அதையும் சொல்லுவான், வலவு வசத்தல்லா ஒரு ரிசுக்கு. சில பேர் நினைப்பாங்க, எனக்கு அல்லாஹ் உடனே கொடுக்கல, அவங்க என்னென்னமோ ஷைத்தான் வேலை எல்லாத்தையுமே செய்யறாங்க, ஹராமான வேலை பார்க்கறாங்க, ஹராமான பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்க, ஹராமான வழியில் அவங்களுக்கு பணம் வருது, மார்க்கம் எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகின்றதோ எல்லா விடயங்களையும் அவங்க செய்யறாங்க, அவங்க உயர்ந்துட்டாங்க, அவங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், உலவு பசத்தல்லாஹு ரிசுக்க, நான் ரிசுக்கை உடனே அதிகப்படுத்தி நல்லவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் லபகௌ ஃபில் அர்ல், அவர்கள் பூமியில் ஆடி விடுவார்கள், ஆட்டம் கொண்டு விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஆட்டம் கொண்டவர்கள் எல்லாம் என்னுடைய ரிசுக்கிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் தவக்குள் வைத்து என்னிடத்தில் ரிசுக்கை கேட்கல, அவர்கள் 2வது வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அது ரிசுக் அல்ல, அந்த ரிசுக்கு பகரமாக, அந்த ஹராமிற்கு பகரமாக பன்மடங்கு நமக்கு நாம என்ன செய்வோம், அவங்களுக்கு துன்யாவிலேயே வேதனையை கொடுப்போம் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கூற்றை சொல்லி காமித்தார்கள். பெருமக்களே, எவ்வளவோ உலகத்திலே ஹாரூன் என்ற பெரிய அரசன் வாழ்ந்தான். நான் தான் உலகத்துல என்னை விட என்ன செய்யல, நான் கேட்டது கிடைக்கும் என்பதாக நினைத்தான். அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான் குர்ஆன், நான் கேட்டா அது கிடைக்கும். இன்னும் பூமியில புதஞ்சு கொண்டே போய்கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஹசானாவே பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களும் குதிரைகளும் என்ன செய்யும், சுமந்து கொண்டு போகும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பெருமக்களை பதிவு செய்கின்றார்கள். ஆனால் எதுவும் இல்லை, எனக்கு எல்லாம் கிடைக்கும் 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 என்ற நோக்கத்திலே நான் நினைச்சா எல்லாம் வந்துடும் என்ற அல்லாஹ்வுடைய அந்த தவக்குலை எடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியிலே புதை கொண்டு வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் விரும்புவது மக்களிடத்தில் என்னவென்று சொன்னால் தவக்குல் வேண்டும். அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு எழுதி வச்சுட்டான், படைப்பதற்கு முன்கூட்டியே உங்களுடைய தக்தீரில் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசுக்கில அது பரக்கத்தாக இருக்க வேண்டும். நீங்க வரலாற்றுல பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு. எல்லா ஹதீஸ்கள்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிடத்துல கூட எனக்கு அதிகமாக பொருளாதாரம் வேணும் என்பதாக கேட்டதாக எந்த ஹதீஸையுமே நம்ம பார்க்க முடியாது. எனக்கு ரிஸ்க் அதிகமாக ஆகணும் என்பதாக. ஆனா கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரிஸ்க்ல எனக்கு பரக்கத்தை கூட என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், கேட்டார்.
இந்த ரிசுக்கு நீ கொடுத்தா அப்படின்னு சொன்னா இதுல நிரந்தரமான பரக்கத்து வேணும். குறைவாக, அதாவது சுருக்கமா சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, குறைவாக கொடுத்தாலும் கூட அதில் நிரப்பமாக பரக்கத்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்களே அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, என் மேல உங்களுக்கு தவக்குல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த இறை நம்பிக்கை இருந்தவர்களுக்கு மட்டும்தான் இது புலன்படும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போன பின்னாடி எல்லா மக்களுமே என்ன செஞ்சு, வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு இந்த நாட்டில், எல்லாம் அங்கங்கே டெண்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நாட்டுக்கு போகக்கூடாது, எங்கள் பொருளாதாரம் அதிகமாக இருக்குது, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி பல சகாபாக்கள் அமர ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வானம் தங்கமாகவும் ஆகாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை வெள்ளியாக முறுக்கி உங்களுக்கு கொடுக்க மாட்டான். கிளம்புங்க, எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த தேசத்துல நாம இருக்கின்றோமோ அங்க போய் நம்ம ரிஸ்கை தேடுவோம். இது நிரந்தரம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தவக்குல் அல்ல என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல் நஃப்ஸ லம் யமூது ஹத்தா தஸ்தக்பில், இன்னல் நஃப்ஸ லா யமூது ஹத்தா தஸ்தக்மில் ரிஸ்குஹா வர்ரூஹ். மௌத்து எப்படி ஒரு மனிதனை தேடி வருகின்றதோ, ஒரு மௌத்துக்கு கால அவகாசம், நேரங்கள், நொடிகள், நாட்கள் இல்லை. எப்படி ஒரு மனிதரை மௌத்து தேடி வருகின்றதோ அதே போன்று அல்லாஹ் உங்களுடைய தக்தீரில் எழுதி வச்ச ரிஸ்க்கு உங்களை தேடி வரும். ஆனால் அதற்குள்ள முயற்சிகள் என்பது சிறு முயற்சிகள் தேவை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். ஒரே ஒரு சம்பவம், ஒரு மாணவன் உணவு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருக்கும் பொழுது கிணத்துல விழுந்துட்டான். கிணத்துல விழுகும் பொழுது பக்கத்தில் யாரும் இல்லை, உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. கத்துறாரு, கதறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவனை போய் காப்பாற்றிட்டாங்க, பொழைச்சிட்டான். நீண்ட நேரம் நீச்சல் அடித்து உயிருக்கு என்ன செய்து தடுமாறி யாரோ அந்த வழிப்போக்கர் வந்து அந்த உயிரை காப்பாற்றி படுக்க போட்டு அவருடைய வயிற்றை அமுக்கி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து வந்த ஒரு பால்கார அம்மா என்ன செஞ்சிச்சான், பால் கொண்டு வரவங்க அவருக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துச்சான், பயந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சிந்தனை செஞ்சு பார்க்கணும் பெருமக்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஹதீஸ், மேலே ஓதிய ஹதீஸ். அந்த ஒரு பாலை குடிச்ச பின்னாடி குடிச்சிட்டு திரும்பியும் போய் என்ன செஞ்சிட்டானா, கிணத்துல போய் விழுந்துட்டான், தடுமாறு. நீண்ட நேரம் உயிருக்கு போராடி நீண்ட நேரம் ஒரு வழிப்போக்கர் வந்து அந்த என்ன செஞ்சு அவரை காப்பாற்றி என்ன செஞ்சாங்க, ஒரு கிளாஸ் பாலை கொடுத்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, உளுந்த பின்னாடியே மௌத்தாயிட்டான். மக்கள் போய் தூக்குறாங்க அந்த ஜனாசாவை, அந்த பையனை. ஜனாசா தான் வெளியே வருது. இந்த சம்பவத்தை வச்சு சொன்னாங்க, அவனுக்கு ரிஸ்க் என்பது அப்பவே கிணத்துல விழும்போது மௌத்து ஆயிருக்கலாம், அவ்வளவு நேரம் கிடந்தது. அந்த ஒரு பால் டம்ளர் அவனுக்கு இது குடிச்ச பின்னாடி தான் மௌத்து வரணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தக்தீரில் எழுதி வச்சிருக்கிறான். எனவே உயிர் போகும் என்று உறுதி கொண்ட பின்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிணற்றிலிருந்து அவனை தூக்கி எங்கோ இருந்த ஒரு பெண்மணியை கொண்டு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவனுடைய உயிரை மீண்டும் வாங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு அவனுடைய தக்தீரில் எழுதப்பட்ட அவனுடைய ரிஸ்க் கிடைக்காமல் அவருக்கு என்றும் மௌத்து வராது என்பதை மனிதர்கள் விளங்க வேண்டும். இதற்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே தவக்குல் வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், வமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து கால்நடைகளுடைய ரிஸ்க்குகளும் நம்முடைய ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பேசினோமோ அதன்படி அல்லாஹ் மேல் தவக்குல் வைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.